என்ன யோசனை தஞ்சா? இல்லை, அவர்கள் எல்லோரும் காசி சென்றிருப்பார்கள் அல்லவா? சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டதே, அவசியம் போய் சேர்ந்திருப்பார்கள். அடியேன் இங்கு வந்து விட்டேன். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். எப்பொழுது வந்தீர்கள்? இப்பொழுதுதான். பார், இப்பொழுதுதான் தஞ்சாவின் முகம் மலர்கிறது. ஆமாம் ராமானுஜா, இவ்வளவு விரைவாக எப்படி வந்தாய்? காசிக்குத்தானே சென்றாய்? கோவிந்தன் எங்கே? கோவிந்தன் காசிக்கு சென்றிருக்கிறான். என்னது, கோவிந்தன் காசிக்கு சென்றிருக்கிறானா? நீயும் தானே காசிக்கு சென்றாய்? காசிக்கு நான் போனேன், ஆனால் காசியை சென்றடையவில்லை. என்ன ராமானுஜா, என்ன சொல்கிறாய்? ஒன்றுமே புரியவில்லை. சற்று விளக்கமாக சொல். நாங்கள் சென்ற வழியில் காட்டுப்பாதையில் மற்றவர்களை தவறவிட்டு விட்டேன். மேற்கொண்டு எப்படி செல்வது என்று வழி தெரியாமல் நின்றேன். இருள் சூழ்ந்து கொண்டது. எங்கிருக்கிறேன் என்றே சரிவரத் தெரியவில்லை. ஆங்காங்கே ஓநாய்களின் ஊளை சப்தம் வேறு. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. மேற்கொண்டு என்ன நடந்தது ராமானுஜா? எப்படி இங்கே வந்தாய்? அதை சொல். இரவு முழுவதும் எப்படியோ அதே இடத்தில் பொழுதை கழித்துவிட்டு மறுதினம் காலை மற்றவர்கள் இருந்த இடத்திற்கு சென்று பார்த்தேன். அங்கே ஒருவரையும் காணவில்லை. அது எப்படி? நீ அவர்களுடன் இல்லை என்றதும் அவர்களும் உன்னை தேடி இருப்பார்களே. தேடி இருக்கலாம், ஆனால் அடியேன் எப்படியும் காசிக்கு வந்து சேர்ந்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் அவர்கள் புறப்பட்டிருப்பார்கள். ஆனால் அடியேனோ என்ன செய்வது என்றே தெரியாமல் நின்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு வேடர் அங்கு வந்தார். தனியாக அந்த காட்டுப்பாதை வழியாக காசிக்கு செல்வது கடினம் என்றும் அடியேன் மீண்டும் இங்கு வந்து அடைவதே சிறந்தது என்றார். காஞ்சியம்பதி எல்லை வரை துணைக்கு வந்து சென்றார்கள் அவரும் அவர் பாரியாளும். அதன்பின் அடியேன் இங்கு வந்துவிட்டேன். இனி நீ வெளியூர் எங்கும் செல்ல வேண்டாம். எந்த படிப்பாக இருந்தாலும் திருப்புட்குழி, காஞ்சிபுரம் இதற்குள்ளேயே நிறுத்திக்கொள். எந்த சதசிலும் கலந்து கொள்ள வேண்டாம். சரியாக சொன்னீர்கள் அம்மா. அங்கெல்லாம் சென்றுதான் இந்நகத்துக்காரர் பிரசித்தி பெற வேண்டும் என்பதில்லை. இப்பொழுது இருக்கும் கீர்த்தியும் ஞானமுமே அவருக்கு போதுமானது. சரி தஞ்சா, சரி அம்மா. உங்களை விட்டு அடியேன் இனி எங்கும் செல்ல மாட்டேன். போதுமா? முதலில் உங்கள் புலம்பலை நிறுத்துங்கள். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றது என்பது போல் தப்பி பிழைத்து வந்துவிட்டீர்களே, அதுவே எனக்கு போதும். சரி, கோவிந்தன் நல்லபடியாகத்தானே இருக்கிறான்? அவன் நன்றாகத்தான் இருக்கிறான். குருநாதரை விட்டு சற்றும் விலகாமல் அவர் அருகிலேயே இருக்கிறான். அடியேன் தான் சற்று அசரத்தையாக இருந்து விட்டேன். பக்கத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கச் சென்றவன் பாதை தெரியாமல் அவர்களை தவற விட்டு விட்டேன். அடியேனின் தவறுதான். எப்படியோ அவனும் காசி பயணத்தை முடித்துக் கொண்டு வந்து சேரட்டும். தஞ்சா, ராமானுஜனை பார், களைத்து போய் வந்திருக்கிறான். அவனை உள்ளே அழைத்து சென்று உண்பதற்கு ஏதாவது கொடு. அவனும் சற்று இளைப்பாரட்டும். போ ராமானுஜா. சரி அம்மா. வாருங்கள் சுவாமி. ஹே பிரபு, கருணை கடலே, கருணாகரா, கஜேந்திர வரதா, உன்னை எப்படி துதிப்பேன், எவ்விதம் புகழ்வேன்? ஆவாரார் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் பிறவிக் கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவா என்று அருள் செய்து அடியேனொடும் ஆனானே என்று நம்மாழ்வார் உன்னை பாடித் துதித்தது போல அடியேனும் துதிக்கிறேன் உன்னை. எத்தனையோ கோடி ஜீவராசிகள் உன்னை போற்றித் துதிப்பதை மறந்து மீண்டும் மீண்டும் பிறவிக்கடலில் சிக்கித் தவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை திவ்ய ஆயுதங்களான சக்கரம், சங்கு போன்றவற்றை தரித்து தேவாதி தேவனாக, தேவராஜனாக, வரதராஜனாக ஓடோடி வந்து காக்கும் கருணையின் இருப்பிடமே,
உன்னையே அடியேன் அடைந்து உய்ந்தேன் என்று நம்மாழ்வார் தன் திருவாய்மொழி பாசுரத்தால் உன்னை கொண்டாடினாரே, அதே கருத்தை அடியேனின் நெஞ்சத்தில் கொண்டு என் வாய்மொழியால் உன்னிடம் அடைக்கலம் புகுந்தேன். நம்மாழ்வார் பாசுரத்தில் உகப்பு எய்திய நீ ஆழ்வார் அடியொற்றிகளான பக்தர்களுக்கும் அதே அனுபவத்தை கொடுத்து ரட்சகனாகவும் நீயே இருக்கிறாய். வரதா, இது அடியேனுக்கு கிடைத்த மறுபிறவி. இனி அடியேனின் வாழ்க்கையில் க்ஷண நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை. போதும் வரதா, போதும். இந்த வேதாந்த கல்வி அனைத்தும் போதும். சாஸ்திரம், சம்பிரதாயம், பல்வேறு சடங்குகள் எல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டுள்ளன? உன்னை அறிந்து கொள்வதற்காகத்தானே. இவை எல்லாமே உன்மேல் அன்பும் பிரீதியும் ஏற்படுவதற்காகத்தானே. உனக்கு பக்தி சேவை செய்வதற்குத்தானே. அதற்காகத்தானே படிக்க வேண்டும். எல்லாவற்றையும் படித்து மேதாவி என்று பட்டம் பெற்று மகா பண்டிதனாகவும் ஆகி அதே சமயத்தில் உன்னிடம் பக்தி சேவை செய்யாமல் போனால் அக்கல்வியினாலோ விருதுகளாலோ என்ன பயன்? அந்த ஞானத்தை அடைந்தும் என்ன பிரயோஜனம் வரதா? அப்படி ஒரு ஏட்டுக் கல்வி அடியேனுக்கு தேவையா என்று எண்ணத் தோன்றுகிறது வரதா. உன் சேவைதான் எனக்கு முக்கியம். ஒரு வினாழிகை பொழுதில் அடியேனின் வாழ்வு முடிய இருந்தது அந்த வனாந்திரத்தில். ராமானுஜன் என்பவன் ஒருவன் இருந்தான், வளர்ந்தான், சிறிது நாட்கள் வேதக்கல்வி பயின்றான். யாதவ பிரகாசர் என்ற ஒரு வேதாந்தியிடம் உபனிஷதுகளை கற்றான். அதில் தேர்ச்சியும் பெற்றான், இறந்தான் என்று முடிந்திருக்கும். ராமானுஜன் என்பவன் ஒருவன் இருந்தான், வளர்ந்தான், சிறிது நாட்கள் வேதக்கல்வி பயின்றான். யாதவ பிரகாசர் என்ற ஒரு வேதாந்தியிடம் உபனிஷதுகளை கற்றான். அதில் தேர்ச்சியும் பெற்றான், இறந்தான் என்று முடிந்திருக்கும். ஆனால் அப்படி ஏதும் ஏற்படாமல் அடியேன் வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று காப்பாற்றப்பட்டு உன் சன்னதி முன் நிற்கிறேன். அர்த்தம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதை அர்த்தமுள்ளதாக இனி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அடியேனின் கடமை. இனி நான் பாடசாலைக்கு செல்லப் போவதில்லை வரதா. முழுக்க முழுக்க உன் சேவையில் ஈடுபடும்படி திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் வழிகாட்டுதலில் எஞ்சிய வாழ்க்கையை கழிக்க முடிவு செய்திருக்கிறேன். அவர்தான் இனி அடியேனின் ஆசான், குரு, ஆச்சாரியர் எல்லாமே. இனிமேல் அறிய வேண்டிய வித்தை அடியேனை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றுதான். அது தமிழ் திராவிட வேதம். அதை மட்டும்தான் ஈடுபாட்டோடு கற்க இருக்கிறேன். ஆழ்வார்கள் அதில் காட்டிய பக்தி பாவத்தை, பகவத் சேவையை உணர்ந்து செயல்படுவதே இனி அடியேனின் வாழ்க்கை நெறி. உன்னை விட்டு பிரியப் போவதில்லை வரதா. நீ உணர்த்தும் வழியில் செல்வதையே அடியேன் விரும்புகிறேன். திருக்கச்சி நம்பிகள் காட்டும் பாதையின் மூலம் அதை அடியேன் உணர்வேன். இந்த பிரதிஜையை, உறுதியை உன் சன்னதியின் முன் எடுத்திருக்கிறேன். இனி உன் விருப்பம் போல் நடக்கட்டும். வந்தனம் சுவாமி. ராமானுஜா, நீயா? நீ எப்படி இங்கே? இது எப்படி சாத்தியம் ராமானுஜா? நீ காசிக்கு அல்லவா சென்றாய்? அதற்குள்ளாக எப்படி நீ காசிக்கு சென்று திரும்ப இயலும்? நீ காசிக்கே போகவில்லை என்பதும் சாத்தியமில்லை. காரணம், அடியேன் நித்தியபடி உன் தாயாரை சந்தித்து நலம் விசாரித்தபடிதான் இருக்கிறேன். நேற்று வரை நீ அகத்தில் இல்லாதது அடியேனுக்கு நன்றாக தெரியும். பிறகு நீ எப்பொழுது வந்தாய்? காசிக்கு சென்று திரும்புவது என்பது இவ்வளவு குறுகிய கால அளவிற்குள் நடப்பது என்பது சாத்தியமே இல்லை. நீ காசிக்குத்தானே சென்றாய்? ஆம் சுவாமி, காசிக்குத்தான் சென்றேன். ஆனால் விந்தியமலை சமீபம் வரை சென்றுவிட்டு திரும்பிவிட்டேன். சற்று புரியும்படி சொல் ராமானுஜா. விந்தியமலை வரை சென்ற நீ அதற்குள் எப்படி காஞ்சியம்பதிக்கு திரும்ப முடியும்? அங்கு என்னதான் ஆயிற்று? சுவாமி, அடியேன் வழி தவறி அவர்கள் அனைவரையும் பிரியும்படி ஆகிவிட்டது. என்ன, வழியை தவற விட்டு விட்டாயா? பிறகு தன்னந்தனியாக, அதுவும் இவ்வளவு சீக்கிரம் காஞ்சியம்பதிக்கு? ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது ராமானுஜா. சுவாமி, இதை விதி என்பதா அல்லது பகவத் சங்கல்பம் என்பதா?
எப்படி என்று அடியேனால் தீர்மானிக்க முடியவில்லை. தங்களுக்கே தெரியும், இந்த காசி யாத்திரையில் ஆரம்பத்திலிருந்தே அடியேன் முனைப்பு காட்டவில்லை. தங்கள் மனநிலையும் அப்படித்தான். தாங்கள் அடியேன் காசி யாத்திரை செல்வதை விரும்பாத போது அந்த வரதனும் அதை விரும்பவில்லை போலிருக்கிறது. காரணம், வரதன் தங்களுக்கு மிகவும் பிரியமானவன். எனவேதான் அந்த எம்பெருமான் அடியேனை அவர்களிடமிருந்து பிரித்து காஞ்சியம்பதிக்கே வரும்படி செய்துவிட்டான். ராமானுஜா, நீ சொல்வதை கேட்பதற்கு மிகவும் அதிசயமாக இருக்கிறது. ஆம் சுவாமி, அதிசயம்தான் நடந்திருக்கிறது. இப்போதும் அதை எண்ணி பார்த்து வியப்படைந்து கொண்டுதான் இருக்கிறேன். சற்று விவரமாக சொல் ராமானுஜா. சொல்கிறேன் சுவாமி. வழியை தவறவிட்ட அடியேன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிக்கிக் கொண்டேன். ஒரு நாள் முழுவதும் அன்ன ஆகாரமின்றி அலைந்து திரிந்தேன். ஆனால் சரியான திசையை அறிய முடியாமல் தவித்தேன். ஒரு சமயத்தில் மறு அடி எடுத்து வைக்க முடியாமல் கால்களும் துவண்டு விட்டது. அந்நிலையில் தாங்கள் அடியேனுக்கு அளித்த அந்த பெருமாள் தாயார் வடிவத்திடம் சரண் புகுந்தேன். அப்பொழுது சுற்றிலும் யாரும் காணப்படாத சமயத்தில் ஒரு வேடனையும் வேடுவச்சியையும் பார்த்தேன். அவர்களை வேடுவன் வேடுவச்சி என்று சொல்லக்கூடாது, அடியேனுடைய தாய் தகப்பனார் என்று சொல்ல வேண்டும். திக்குத் தெரியாத அக்காட்டில் வேடர் தந்தையாயிருந்து அடியேனை வழிநடத்தினார். அந்த வேடுவச்சி தாயாயிருந்து அடியேனுக்கு அன்னமிட்டாள். ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் கொடுத்தது தேனும் தினைமாவும் என்றாலும் அது அடியேனுக்கு தேவாமிர்தம் போல் இருந்தது. அத்தாய் பேசிய ஒவ்வொரு பேச்சிலும் அப்படி ஒரு வாத்சல்யம், தாயுள்ளம். கன்றினை அரவணைக்கும் தாய் பசு போல் ஒரு பரிவையும் அன்பையும் அவர் என்னிடம் வெளிப்படுத்தினார். அதில் அடியேன் கரைந்து போனேன், அடியேனையே மறந்து போனேன். அவர்களின் ஆலோசனைப்படி ஒரு நாள் இரவு பொழுது அவர்களுடன் தங்கியிருந்தேன். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர்கள் இட்ட வழக்காய் அடியேன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். ஆனால் வெகு தூரம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது அந்த வேடுவத்தாய்க்கு தாகம் எடுத்ததால் மிகவும் துவண்டு போய்விட்டார்கள். முதல் நாள் இரவே அத்தாய் தாகத்தால் தண்ணீர் வேண்ட அதை அடியேனால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அதனால் சற்றும் தாமதிக்காமல் அவர்களின் தாகத்தை தீர்க்க நினைத்தேன். அந்த வேடுவரும் அடியேனிடம் சற்று தொலைவில் ஒரு கிணறு இருக்கிறது, அதிலிருந்து நீர் எடுத்து வா என்றார். அவர் காட்டிய திசையில் ஓடிச் சென்று பார்த்தபோது கிணறும் இருந்தது, அதில் தண்ணீரும் இருந்தது. அக்கிணற்றின் அருகே சில சிவனடியார்களும் சில வைஷ்ணவர்களும் சென்று கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த க்ஷேத்திரத்தின் பெயர் என்னவென்று ஒருவரை வினவினேன். அவர் சொன்ன பதில் அடியேனை மேலும் ஆச்சரியப்பட வைத்தது. அப்படி என்ன க்ஷேத்திரம் என்று அவர் சொன்னார்? சத்யவிரத க்ஷேத்திரமான காஞ்சியம்பதி. அதோ தெரிகிறதே, வரதனின் புண்ணிய கோடி விமானம் என்றார். அங்கிருந்தபடியே அடியேன் அந்த புண்ணிய கோடி விமானத்தை தரிசித்தேன். அடியேனின் கண்களை அடியேனாலேயே நம்ப முடியவில்லை. ஒரே ஒரு இரவு பொழுதை கடந்து அடுத்த நாள் காலை பொழுதில் விந்திய மலையிலிருந்த அடியேன் காஞ்சியம்பதியில் இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம் என்று அடியேனுக்கு புரியவில்லை. அவசர அவசரமாக தண்ணீரை முகண்டு கொண்டு அந்த வேடுவ தம்பதியர் இருக்கும் இடத்திற்கு அடியேன் ஓடினேன். அங்கு நீ அவர்களை கண்டாயா? இல்லை. சுற்றிலும் பார்த்தேன், அவர்கள் எங்கேயும் இல்லை. அவர்கள் எப்படி அங்கே இருப்பார்கள்? சரி, மேலே நடந்ததை சொல். மிகுந்த ஆச்சரியத்துடனே அங்கிருந்து புறப்பட்டு அடியேன் அகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன். அடியேனை பொறுத்தவரை இது என் மறுபிறப்பு என்றே சொல்ல வேண்டும். எனவே அந்த வரதனுக்கு அடியேனின் நன்றிகளை அவன் திருப்பாதங்களில் காணிக்கையாக்கிவிட்டு தங்களை தேடிக்கொண்டு வந்தேன். சுவாமி, இப்போது நினைத்தாலும் அத்தம்பதிகளின் உபகாரம் அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அடியேன் அடைய வேண்டிய க்ஷேத்திரம் வந்துவிட்டது, அடியேனை கொண்டு வந்து சேர்த்தாகிவிட்டது என்று புறப்பட்டு சென்று விட்டார்களா?
ஏதும் புரியவில்லை. அவர்கள் தங்களின் நாமதேயம் இதுதான் என்று ஏதாவது பெயர்களை குறிப்பிட்டார்களா? குறிப்பிட்டார்கள் சுவாமி. வேடுவர் தன்னை வனராசவில்லி என்று சொல்லிக் கொண்டார். தன் பாரியாளைக் காட்டி இவர் பெயர் பெருமாயி வில்லிச்சி என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். சுவாமி, தாங்கள் சிரிப்பதின் அர்த்தம் அடியேனுக்கு விளங்கவில்லை. ராமானுஜா, அந்த வரதன் இருக்கிறானே, ஒரே சமயத்தில் நாட்டுக்குள்ளேயும் இருப்பான், காட்டுக்குள்ளேயும் இருப்பான். நித்தியப்படி அடியேன் கவரி வீசும் பொழுது அடியேனிடமும் சம்பாஷித்துக் கொண்டிருந்திருக்கிறான். அதே சமயத்தில் உன்னுடன் வனாந்தரத்திலும் உரையாடிக் கொண்டிருந்திருக்கிறான். சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ராமானுஜா, வந்தது வனராசவில்லி இல்லை, வரதராஜன். உனக்கு உணவளித்தது பெருமாயி வில்லிச்சி இல்லை, பெருந்தேவி தாயார். இதுதான் பரமாத்மாவின் கருணா விலாசம். அவன் தன் பக்தர்களிடம் காட்டும் பரிவு, சரணாகதர்களை காக்கும் ரக்ஷணம், காப்பு எல்லாம். நாம் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி 1000 அடிகள் எடுத்து வைத்து விரைந்து வந்து நம்மை காக்கிறான், ரட்சிக்கிறான். அதனால் அன்றோ அவன் சரணாகத வத்சலன் என்றே அழைக்கப்படுகிறான். ராமானுஜா, சொந்தமும் பந்தமும் செல்வமும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை கைவிட்டு விடும். ஆனால் பகவான் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார். வரதராஜன் நம்மை கைவிடவே மாட்டார். தன்னை சரண் புகுந்தவர்களை காப்பது தன் தலையாய கடமையாகவே அவன் நினைத்திருக்கிறான். அதன்படியே உன்னையும் காப்பாற்றி இருக்கிறான். அடியேன் உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறேனே ராமானுஜா, உன்னுடைய வாழ்க்கையை நீ வழிநடத்தவில்லை, அந்த வரதன் தான் வழிநடத்துகிறான். அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நீ எல்லாவற்றிற்கும் ஓர் உதாரணமாயிருக்கிறாய். ஏதோ ஒரு காரணத்தால் வழிதவறி வந்துவிட்டேன் என்றாயே, ஏதோ ஒரு காரணத்தால் அல்ல. உன்னால் இந்த சம்பிரதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் அநேகம் இருக்கிறது என்பதுதான் வரதனின் தீர்மானம். அதன்படி நீ உன் வேத வேதாந்த படிப்புகளை இன்னும் விரைந்து கற்று பல வழிகளில் சம்பிரதாயத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. சுவாமி, இச்சமயத்தில் அடியேன் ஒன்றை தங்களிடம் தெரிவிக்க விரும்புகின்றேன். இப்போது வரதனின் சன்னதியில் ஒரு கோரிக்கையை முன்வைத்து உறுதியும் எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன். அது என்ன உறுதி ராமானுஜா? அடியேன் இனி வேத வேதாந்த விஷயங்களை கற்கும் விஷயத்தில் இறங்கப் போவதில்லை. படித்தவரை போதும் என்று தீர்மானித்து விட்டேன். இனி அந்த வரதனே கதி என்றும் தாங்கள்தான் அடியேனின் வழிகாட்டி, குரு, ஆசான் எல்லாம் என்றும் முடிவெடுத்து விட்டேன். இனி வித்தைக்கு ஒரு ஆசான், சம்பிரதாயத்துக்கு ஒரு குரு என்று இல்லாமல் தாங்கள் இட்ட வழக்காக இனி இருக்கப் போகிறேன். தாங்கள் அடியேனுக்கு வழிகாட்டுங்கள், அதன்படி அடியேன் பணிபுரிகிறேன். இனி ஏட்டுக்கல்வி வேண்டாம் சுவாமி. வித்தையில் அடியேனுக்கு நாட்டம் இல்லை. ராமானுஜா, நீ அப்படி சொல்வது முறையல்ல. நீ கற்கும் வித்யை உன் விருப்பமோ மற்றவர்களின் விருப்பமோ அல்ல. உன் தகப்பனாரின் விருப்பம் அபிலாஷை. உன் தகப்பனார் மிகப்பெரிய வேத வித்து. அவருக்கு தெரியும், தன் மகன் வேதத்தை கற்று ஒரு பண்டிதனாக மட்டும் இருக்கப் போவதில்லை. பரந்த இப்பூமிக்கு ஓர் சூரியன் எப்படி ஒளி கொடுக்கிறானோ அதேபோல் தன் புத்திரனும் ஒளி தீபமாக, சம்பிரதாய அபிவிருத்தி சிரேஷ்டனாக, பலரும் பின்பற்றும் ஓர் ஒப்பற்ற தலைமகனாக திகழப்போகிறான் என்பதை தன் மனதில் கொண்டுதான் உன்னை பாடசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அடியேனை கேட்டால் நீ படிக்கும் வேதாந்தமே பகவத் சேவை என்றுதான் சொல்வேன். ராமானுஜா, உன் வாழ்க்கையில் ஆன்மீகம், பௌதீகம் என்று 2 இல்லை. ஆன்மீகம் மட்டுமே இருக்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு க்ஷணமும் பகவத் சேவையும் அதை ஒட்டிய விஷயங்களும் தான் என்று பகவான் நினைக்கிறார். சதா சர்வகாலமும் பயன்படாத சில புலன் விஷயங்களின் பால் ஈர்க்கப்பட்டு இந்த சம்சார சாகரத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பல கோடி ஜீவன்களை நீ உய்விக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த வரதனின் மேலான விருப்பம். அதற்கு உன்னுள் ஏற்கனவே இருக்கும் ஞானம், பக்தி, வைராக்கியம், அனுபவம் இவற்றையெல்லாம் நீ பெற்றிருந்தாலும் பலரை நம் சம்பிரதாய விஷயங்களில் ஈடுபடும்படி நீ செய்ய வேண்டும் என்றார். நுணுக்கமான பல விஷயங்களை நீ ஐயம் தெளிவு வர உள்ளார்ந்து நீ கற்க வேண்டியது அவசியம்.
அதற்கு வேதத்திலிருந்தும் வேதாந்தத்திலிருந்தும் பல குறிப்புகளை கோட்பாடுகளை எல்லோரும் அறியும்படியாக மிகவும் எளிதில் உணரும்படி எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் உனக்கு இருப்பதாகவே அடியே நினைக்கிறேன். இல்லை என்றால் இப்பொழுதிருக்கும் பண்டிதர்கள், படிப்பாளிகள், அறிவாளிகள், பாண்டித்யம் மிக்கவர்கள் நீ சொல்வதை ஏற்க மறுப்பார்கள். எனவே நுணுக்கமாக பலவற்றை அறிந்து அதில் நீ நிபுணத்துவம் பெற வேண்டியது மிக மிக அவசியம். உன் ஞானமும் சாஸ்திரமும் ஒன்று என்பதை நிரூபிக்கும் வகையில் உனது மேற்கோள்கள் இருக்க வேண்டியது கட்டாயமாகிறது ராமானுஜா. அதற்காகவாவது நீ தொடர்ந்து வித்யையை கற்க வேண்டியது அவசியமாகிறது. இதை நீ மற்றவர்களைப் போல் ஜீவனோ உபாயத்திற்காக கற்கவில்லை. சம்பிரதாய அபிவிருத்திக்காக நீ செய்ய வேண்டிய அற்புதமான காரியம். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. அந்த வரதன் உன்னோடு இருப்பான். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த எதிர்ப்பு இடர்பாடு வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும், துயரம் வந்தாலும் வரதன் உன்னோடு இருப்பான். உன்னை வழியும் நடத்துவான். ராமானுஜன் என்னவாக ஆக வேண்டுமோ அது வரதனின் தீர்மானம். அதனால் அடியேனை போன்றவர்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த அளவிற்கு ஈடுபட்டால் போதும் என்று நீ நினைக்க வேண்டாம். அடியேன் செய்யும் சேவை என்பது வரதன் அமைத்துக் கொடுத்த ஒரு குறுகிய வட்டம், ஆச்சாரியருடைய கிருபை. ஆனால் அடியேனுக்கும் ஒரு உயர்த்தி ஏற்பட போகிறது என்றால் அது உன்னுடைய சம்பந்தத்தால் தான் ஏற்பட போகிறது ராமானுஜா. ஒன்றை உணர்ந்து கொள் ராமானுஜா, நீ தலைவன், நாங்கள் எல்லோரும் உன் தொண்டர்கள், பலரும் உனது தாசானு தாசர்கள். நீ முன்னோக்கி போ. உன்னை தொடர்ந்து அடியேனை போன்ற பலரும் உன் அடியொற்றி பின்தொடர்ந்து வருகிறோம். சுவாமி, அப்படி சொல்ல வேண்டாம். அடியேன் என்றும் தலைவனாக இருக்க விரும்பவில்லை. பகவானுடைய தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்கு தொண்டனாக இருக்கவே ஆசைப்படுகிறேன். இது போதும் ராமானுஜா. இந்த ஒரு மனோபாவம் போதும். நீதான் தலைவன் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வதற்கு. என்றைக்கு ஒருவன் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் கீழென்று தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அப்பொழுதே அவன் எல்லோரை விடவும் உயர்ந்து நிற்கிறான். ராமானுஜா, நீ குழப்பம் எதுவும் அடையாமல் உன் போக்கிலே போ. யாதவ பிரகாசர் மூலமாக அந்த பகவான் இன்னும் என்னவெல்லாம் லீலைகள் உன்னிடத்தில் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் செய்யட்டும். இவை அனைத்தும் பிற்காலத்தில் பகவானிடத்தில் ஓர் உறுதியான பக்தி வருவதற்கு அச்சாரமாகவே அமையப் போகிறது. மொத்தத்தில் நடந்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும். அவ்வளவு ஏன், உன்னை ஒட்டிய பல விஷயங்கள் எல்லோருக்குமே வழிகாட்டுதலாக விளங்கப் போவதால் உன்னை பற்றி அடியேன் கவலையுறவே இல்லை. நீ காசிக்கு செல்லவில்லையே என்ற வேதனையும் இல்லை. அதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மன சங்கடம் மட்டும் இருக்கிறது. என்ன சுவாமி அது? என்ன மனச்சங்கடம்? யாரால் சுவாமி? கோவிந்தனால். காசி யாத்திரையில் உனக்கு ரட்சகனாக வரதன் இருப்பது போல் நீ கோவிந்தனுக்கு காப்பாய் இருப்பாய் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வரதன் கோவிந்தனிடமிருந்து உன்னை பிரித்திருக்கிறான். உன் துணை இல்லாமல் அங்கு கோவிந்தன் எந்த மனநிலையில் இருக்கிறான் என்பதை நினைத்துத்தான் அடியேனின் மனம் குழப்பமடைகிறது ராமானுஜா. அன்று சமாதானமான ஒரு பதில். ராமானுஜன் வழி தவறி எங்கோ போயிருப்பான், விலங்குகளுக்கு உணவாக இருப்பான் என்று. ஆனால் இன்று எதுவும் நடவாதது போல் பிரசாதத்தை நன்றாக சாங்கோபமாக வழித்து முழுங்கிக் கொண்டிருக்கிறீர். நான் சந்தேகித்தது சரிதான். அப்படி என்ன சந்தேகம் என் மேல்? வேறு என்ன, ராமானுஜனை ஓசைப்படாமல் இங்கிருந்து தப்பிக்க வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறீரே, அதை சொன்னேன். நல்ல கற்பனை. கற்பனை எல்லாம் இல்லை. ஏன் நடந்திருக்க கூடாது? ராமானுஜனை பாடசாலையில் நீர்தானே கொண்டு வந்து சேர்த்தீர். முன்பே உமக்கு சோமயாஜியிடம் நல்ல நட்பு வேறு. இங்கு காசியில் ஏதேனும் விபரீதமாக நடந்துவிட்டால் அந்த திருக்கட்சி துருவி துருவி கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியுமோ என்று அந்த ராமானுஜனை யார் கண்ணிலும் படாமல் இங்கிருந்து தப்பிக்க வைத்து விட்டீர் என்கிறேன். அடச்சி, உன் வாயை அந்த கங்கை நீரை எடுத்து கொப்பளித்து அலம்பு. ராமானுஜனை நான் தப்பிக்க வைத்தேனாம். உன் கையாலாகாத காரியத்துக்கு என்னை வம்பிற்கு இழுக்கிறாயா? யாரை பார்த்து கையாலாகாதவன் என்கிறேன்? உன்னைத்தான் கைலாசம் கையாலாகாதவன் என்றேன். என்ன சொன்னீர்? போதும் போதும்.
காசியில் வந்தும் என் மானம் போக வேண்டுமா? அது வந்து இவர்தான் குருநாதா. இல்லை இல்லை, இந்த கைலாசம் தான் சுவாமி. போதும் போதும். இந்த ஓடும் கங்கையின் பிரவாக ஓசையை காட்டிலும் உங்கள் இருவரின் ஓசைதான் பலமாக ஒலிக்கிறது. நான் சற்று தாமதமாக வந்திருந்தால் ஒருவரை ஒருவர் கட்டி புரண்டு சண்டையிட்டிருப்பீர்கள் போலிருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை குருநாதா. ஒரு ஆற்றாமை, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று. ஏன்? உனக்கு சேர வேண்டிய பிரசாதத்தையும் சம்பூர்ணம் சேர்த்து சுவீகரித்து விட்டாரோ? பிரசாதத்தை குறித்து விவாதம் இல்லை குருநாதா. பிறகு கைக்கு எட்டிய வாய்ப்பு, அதாவது அந்த ராமானுஜன் காசி வரை வந்து என் கையில் வகையாக சிக்குவான் என்று பார்த்தேன். கை நழுவி போய்விட்டதென்று இவரிடம் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தேன். அவ்வளவுதான். இவன் சொன்னது ஓரளவு உண்மை. ஆனால் ராமானுஜன் கை நழுவி போனதற்கு நான் தான் காரணம் என்கிறான். சரி சரி, அதற்காக இவ்வளவு வாக்குவாதமா? நான் முன்பே சொல்லவில்லை இந்த யோஜனை எல்லாம் சரியாக வராதென்று? இல்லை குருநாதா, சரியாக வந்திருக்கும். சற்று நாம் எச்சரிக்கையாக இருந்திருந்தால். வெகு தூரம் வந்துவிட்டோம். ராமானுஜன் நம் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாக வேண்டும் என்று சற்று அலட்சியமாக இருந்து விட்டேன். அதை அவன் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விட்டான். அவ்வளவுதான். பார்த்தாயா, நீயே இப்போது ஒப்புக்கொண்டு விட்டாய். உன் அலட்சியம்தான் ராமானுஜன் தப்பிச் செல்வதற்கு காரணம். சற்று போரும். நம் அலட்சியம் என்று நான் சொல்ல வந்தேன். திட்டம் சரியாக இருந்திருந்தால் இந்நேரம் கங்கையின் நடுவில் முதலைகளுக்கு இரையாகி இருப்பான் அந்த ராமானுஜன். போதும் கைலாசம். நடக்காத ஒன்றை, நடக்க முடியாத ஒன்றை நீயே கற்பித்துக் கொண்டு அதிலேயே இன்னும் உழன்று கொண்டிருக்கிறாய். ஆனால் நடக்க வேண்டிய ஒன்றை, நடக்க போகின்ற ஒன்றை இதே கங்கையில் நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். வேண்டாம் குருநாதா, நான் சம்பூர்ணம் சுவாமியை மன்னித்து விட்டேன். நீங்களும் மன்னித்து விடுங்கள். பாவம் பிழைத்து போகட்டும். முட்டாள், அதிக பிரசங்கி. நான் உள்ளார்ந்து முக்கியமாக ஒன்றை தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது உனக்கு விளையாட இதுதான் நேரமா? பொறுத்தருள வேண்டும் குருநாதா. தங்கள் உள்ளம் குளிர்ந்து இருக்க அப்படி உரையாடினேன். தாங்கள் சொல்லுங்கள் குருநாதா. சொல்கிறேன் கேள். என் உள்ளம் நிஜமாகவே குளிர்ந்து இருக்க போகும் காரியம் ஒன்று இதே கங்கையில் நடக்கப் போகிறது. நீங்கள் ஏதேதோ திட்டம் தீட்டினீர்கள் அந்த ராமானுஜனை அழிக்க வேண்டும் என்று. ஆனால் அது பலன் தந்ததோ? இல்லையே. இப்போது இதே கங்கையில் ஒரு சாகச காரியம் நடக்கப் போகிறது. ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. யாரை வைத்து தெரியுமா? கோவிந்தனை வைத்துத்தான் ஒரு அதி அற்புதமான காரியம் இதே கங்கையில் நடக்கப் போகிறது. அதன் பிறகு அந்த கோவிந்தனின் வாழ்க்கை பாதையே மாறப்போகிறது. என் வழியில், இந்த யாதவ பிரகாசனின் வழியில் பயணிக்கப் போகிறது. என்ன குருநாதா சொல்கிறீர்கள்? கங்கையின் பாதையே மாற்றிவிட்டது போல் இருக்கிறதே தங்கள் பேச்சு. ஏளனமா? நான் நினைத்தால் அதையும் செய்வேன். கங்கையின் பாதையை அப்படியே மாற்றி போட என்னால் முடியும். ஆனால் என் நோக்கம் அதுவல்ல. காரணம், இக்காசி ஈஸ்வரனான விஸ்வநாதருக்கு சொந்தமானது. இந்த கங்கை அவர் உடைமை. ஆனால் கங்காதரன் யாருக்கு உடைமை என்பது நாளை உங்களுக்கு புரியும். அதுவரை நீங்கள் இருவரும் பொறுத்திருங்கள். சரி, சதசிற்கு நேரமாகிவிட்டது. சம்பூர்ணம், வாரும் என்னோடு. சரி சுவாமி. இவன் பிரசாதத்தை ஸ்வீகரிக்காமல் எங்கிருந்து நகரமாட்டான். நீர் வாரும். மாணவ செல்வங்களே, இதோ பிரவாகித்து ஓடும் கங்கையை கண்குளிரக் கண்டு தரிசியுங்கள். இந்த கங்கையானவள் உலகங்களையும் தன் புனிதத் தன்மையால் பாவனமாக்குகிறாள். ஆகாசத்தில் இருந்து பெரும் சப்தத்துடனும் அதீத வேகத்துடனும் வந்த கங்கையை
சிவபிரான் தன் செஞ்சடையில் தாங்கி கங்காதரன் ஆனான். பிறகு தன் ஜடாமுடியிலிருந்து 7ஆக பிரித்து இப்பூமியில் விட்டார் சிவபெருமான். கிழக்கு திசையில் விடப்பட்ட கங்கை ஹலாதினி, பாவனி, நளினி என்று அழைக்கப்படுகிறாள். மேற்கு திசையில் சூசக்ஷு, சீதா, சிந்து என்று பெயர் பெற்று பிரவாகிக்கிறாள். மொத்தம் 6 ஆயிற்று சுவாமி. 7வது பிரிவு? சரியாக கேட்டாய். 7வது பிரிவுதான் பகீரதன் என்ற மன்னனின் பின்தொடர்ந்து சென்ற பாகீரதி ஆவாள். சிவ சம்பந்தப்பட்டது, மிக புனிதமானது. இதில் ஸ்நானம் செய்து தேவர்களும் சாபமற்று போனார்கள். முனிவர்கள் தொட்ட மாத்திரத்தில் புனிதமடைந்தார்கள். இதே கங்கையான பாகீரதி ஜன்ஹு முனிவரின் ஆசிரமத்தை தகர்க்கப் போக அம்முனிவர் கங்கையை தன் தவ வலிமையால் குடித்துவிட்டார். பிறகு பகீரதனின் வேண்டுதலுக்கு இணங்க தன் காது வழியாக பூமியில் விட்டார். எனவே கங்காதேவிக்கு ஜானவி என்ற பெயர் வழங்கலாயிற்று. மாணவர்களே, அன்றாடம் நாம் கிரகத்தில் நீராடும் போதும் கங்கை என்று மனதில் நினைத்து உச்சரித்தாலே போதும், நம் பாவங்கள் நசித்து போகும். நாம் நீராட செல்லலாமா குருதேவா? ஓ, தாராளமாக. அனைவரும் என்னை தொடர்ந்து வாருங்கள். அதிகமான தூரம் சென்றுவிடக்கூடாது. நான் நின்ற இடத்திற்கு அருகில் நின்று 3 முறை மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். 3வது முறை மூழ்கும் போது உங்களின் இலக்கான அபிலாஷை என்னவோ அதை மனதில் நினைத்துக் கொண்டு மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். உங்களின் பிரார்த்தனை நிச்சயம் பூர்த்தியாகும். நாம் நினைத்தது எதுவாயினும் பூர்த்தியாகுமா குருதேவா? அதில் என்ன சந்தேகம்? நீங்கள் யாருடன் வந்திருக்கிறீர்கள்? கதசில் பார்த்தாய் அல்லவா, வேதாந்த வித்தகன் யாதவ பிரகாசனுடன் வந்திருக்கிறீர்கள். அதை மறந்துவிட வேண்டாம். உங்கள் அபிலாஷைகள் நிச்சயமாக பூரணமாக நிறைவேறும். அதிலும் 3வது முழுக்கின் போது அதை நினைத்து மூழ்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, நேரம் ஆக ஆக இந்த பிரவாகம் மேலும் வேகம் எடுக்க வாய்ப்பிருக்கிறது. நாம் அனைவரும் சென்று ஸ்நானம் செய்வோம். வாருங்கள். கோவிந்தா, நீ தயார்தானே? தயார் குருநாதா. வார்த்தைகள் வாயிலிருந்து அதிகம் சுரத்தில்லாமல் வருகிறது. புரிகிறது. உன் அண்ணன் ராமானுஜனை நினைத்து ஏங்குகிறாயா? என்ன செய்வது? எனக்கும் அதே ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது. எதிலும் ஒரு தனி வழியை தேடுவது அவன் வழக்கமாகிவிட்டது. அவன் இல்லாமல் இந்த கங்கையில் நான் முழுகுவது சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. நீ கவலைப்படாதே. ஈஸ்வரோ ரட்சது என்று நினைத்து கங்கையில் மூழ்குவோம். நிச்சயம் நல்லதே நடக்கும். வா கோவிந்தா, வாருங்கள். அனைவரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். சபேசா, மார்த்தாண்டா, கீர்த்திவாசா, 3 முறை மூழ்கி எழுங்கள். மூன்றாவது முறை மூழ்கும் போது என்ன அபிலாஷையை வைத்தீர்கள்? குளிரில் மூச்சடித்து விடாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் குருநாதா. நாங்களும் அதைத்தான் நினைத்தோம் குருநாதா. அடச்சே, உங்களை எல்லாம் சரியான தொடை நடுங்குகள். செல்லுங்கள் கரையை நோக்கி. கைலாசம், நீ மூழ்கி எழு. மூழ்கி எழுந்து விட்டாயா? உனக்கு தோன்றியது என்ன? மிகவும் பசிக்கிறதே, உடனே சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது குருநாதா. எல்லாம் என் தலையெழுத்து. நீ எல்லாம் எப்போது கரையேறப் போகிறாயோ தெரியவில்லை. இதோ ஏறிவிட்டேன் குருநாதா. குருநாதா, நான் மூழ்கட்டுமா? மூழ்கி எழும். மூன்றாவது முழுக்கு. இதுவே தாழவில்லை சுவாமி. 3வதாக மூழ்கினால்
அதோ அங்கே மிதப்பேன். கஷ்டம் கஷ்டம். சரி, கரையேறி நில்லும். கோவிந்தா, நானும் நீயும் 3 முறை மூழ்கி எழுவோம். நான் முன்பு கூறியதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறாய் அல்லவா? இருக்கிறது சுவாமி. நல்லது. கங்காதேவியை மனதில் பிரார்த்தித்தபடி மூழ்கி எழுவோம். 1 2 3 சுவாமி, அடியனின் கைகளில் பாருங்கள். ஆஹா ஆஹா, என்ன விந்தை! இது என்ன அற்புதம்! கோவிந்தா, உன் ஜென்மம் சாபல்யம் அடைந்து விட்டது. நீ பெரும் பேறு பெற்று விட்டாய். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் குருநாதா? கோவிந்தா, உன் கைகளில் நீ காணப் பெறுவது சாட்சாத் அந்த காசி விஸ்வநாதனே. கங்கையை தன் ஜடாமுடியில் கொண்ட கங்காதரனே, என்னிடம் வரவேண்டியவர் உன்னிடம் பிரீத்தியாகி உன் உள்ளங்கையில் பிரத்யட்சமாகிவிட்டார். நீ ஸ்பரிசித்து ஏற்கும்படி உன் கைகளில் பிரசன்னமாகிவிட்டார். நீயே பாக்கியவான், நீயே பாக்கியவான். அனைவரும் பாருங்கள், கோவிந்தனின் கைகளில் பிரசன்னமாகி இருக்கும் கங்காதரனை பாருங்கள். அனைவரும் பார்த்தீர்களா? அனைவரும் பார்த்தீர்களா? காசி யாத்திரை முடிந்து ஊர் திரும்பும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறந்த பலன் கிட்டும். கோவிந்தா, ஆனால் உனக்கோ பலன் கைமேல் காசியிலேயே கிடைத்து விட்டது. அந்த சிவபிரான் நடத்திய திருவிளையாடலே இது. அப்பெருமான் உன்னை தன்னுடைய பக்தனாக்கிக் கொண்டான். உன் உள்ளங்கையில் அடைக்கலமாகி உவகையாக எழுந்தருளிவிட்டான். இனி நீ இப்பெருமானை மறவாதே. இன்று முதல் உன் வாழ்வு இனி இவரோடு. பிறை சூடிய கைலாயபதி இப்போது உன் கையில். இமயத்தின் உச்சியில் இருப்பவரை உன் கைகளில் கொணர்ந்து விட்டாய். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் ஆகிவிட்டாய். ஆம், இன்று முதல் நீ உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். வாழ்க வாழ்க! உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். வாழ்க வாழ்க! உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். வாழ்க வாழ்க! ஆலந்தார் உவந்து அமுது செய்தாரை ஆதியை அமர தொழுதேத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானே சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை ஏலவா குழலாள் உமைநங்கை என்றும் ஏத்தே வழிபட பெற்ற கால காலனை கம்பனம் மானை காண கண் அடியே பெற்றவாறே. அருமை கோவிந்தா, அருமை. வந்தனம் குருதேவா. அருமையாக பாடினாய் கோவிந்தா.
உன் தேனமுத குரலால் இந்த லிங்கத்தில் உறையும் இறைவனான சிவபெருமான் மேலும் குளிர்ந்து காணப்படுகிறார். முதலில் இந்த எளியவனின் வந்தனங்களை ஏற்றுள்ள வேண்டும். அந்த ஈசனின் ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்ட போது இனி உன்னை எளியவன் என்று சொல்லாதே, வலியவன் என்று சொல். குருநாதா, தங்களால் அன்றோ அடியேன் இப்பேறு பெற்றேன். அதனால் அடியேன் என்றும் எளியவன்தான். உன் குரு பக்தியை கண்டு நான் மெச்சினேன். என் ஆசிகள் எப்போதுமே உனக்கு பூரணமாக உண்டு. இப்போது நீ பாடிக்கொண்டிருந்தது விவப்ராணை குறித்த பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது. ஓ, சுந்தரர் அருளியதா? சுந்தரர் பாடிய இப்பதிகமோ அழகு. அதை நீ பாடினாயே, அது அழகோ அழகு. குறிப்பாக நீ இப்பதிகத்தை பாடியதில் ஏதாவது விசேஷம் உண்டா? பதிகங்கள் அனைத்தும் விசேஷமானதுதான். அதுவும் நாயன்மார்களின் தமிழ் செவிக்கு விருந்து என்னும் விசேஷமுடையதாயிற்றே சுவாமி. இப்பதிகத்தின் அர்த்தமும் அறிந்துதான் பாடினாயோ? எங்கே சொல். அர்த்தங்கள் தாங்கள் அறியாததா சுவாமி? அதுதானே குருநாதருக்கு தெரியாத விஷயம் என்று ஒன்று உண்டா இந்த லோகத்தில்? இருப்பினும் கோவிந்தன் சொல்ல வேண்டும், நான் அதை கேட்க வேண்டும். அந்த கங்காதரரே விரும்பி இவனுடைய கையில் தோன்றியிருக்கிறாரே. அது என்னவோ வாஸ்தவம்தான் சுவாமி. நானும் தான் மூழ்கி எழுந்தேன். என் கையில் எதுவும் வரவில்லையே. தண்ணீரில் மூழ்கியதில் மூச்சு திரும்ப வருமா என்றே சந்தேகமாக போய்விட்டது. போதும் உமது புராணம். கோவிந்தா, பதிகத்தின் சாரம் என்ன என்பதை சொல். சுவாமி, அடியேன் காசி யாத்திரைக்கு புறப்படும் தருவாயில் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ராமானுஜர் அண்ணா மூலம் ஒரு பாசுரத்தை தந்து அதை அனுதினமும் அடியேனை சேவிக்க சொன்னாராம். அப்பாசுரம் ரகா மந்திரம் போன்ற பாசுரம், கவச பாசுரம். ராமானுஜர் அண்ணா அதை அடியேனுக்கு போதித்து சொல்ல சொல்ல அப்போதே அதில் உள்ள சில வரிகள் மிகவும் அடியேனை ஈர்த்தது. அதில் காளை வாகனம் கொண்ட சிவபெருமான் முப்புறங்களை எரித்து தேவர்களை ரட்சித்தவர், உடலெங்கும் திருநீற்றை பூசியவர், சடையையும் அதில் இந்த கங்கையையும் உடையவர், தேகத்தின் ஒரு பாதியில் உமை எண்ணெயை கொண்டவர் என்ற வரிகள் அடியேனின் மனதை கொள்ளை கொண்டன. அதனால் அன்றோ இப்பெருமான் அடியேனின் கைகளில் வந்தமர்ந்தார். பனிமதியாலும் கங்கையாலும் பக்தர்கள் பால் கொண்ட பரிவினாலும் எப்போதும் குளிர்ந்திருக்கும் சிவபெருமானின் ரக்ஷ சத்வம் நன்கு விளக்கப்படும் பதிகம்தான் இப்போது சற்று முன் அடியேன் பாடியது. அப்பதிகத்தின் சாரமான கருத்து என்னவென்றால், தேவர்கள் எதிர்பார்த்ததோ அமிர்தம், ஆனால் வந்ததோ ஆலகால விஷம். தேவர்களை பார்த்து அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி நஞ்சை தான் உண்டு அவர்களை ரட்சித்தார் சிவபெருமான். அதேபோல் காலனை கண்டு கலங்கிய மார்க்கண்டேயனை காத்து அந்த காலனையே எட்டி உதைத்து என்றும் 16 பிராயம் தந்து ரட்சித்தவர். ஓ, என்னை கேட்டால் இதுதான் காப்பு, கவசம், ரட்சை என்றெல்லாம் கூறுவேன். கோவிந்தா, இப்படி வா. கோவிந்தா, இனி உன் வாழ்க்கை பாதையே மாறப்போகிறது. இந்த தேசமே உன் புகழை பாடப் போகிறது. ஏற்கனவே நீ கை கொண்ட சம்பிரதாயங்களை மனதில் கொள்ளாமல் சிவ ஆராதனையில் ஒருமித்து ஈடுபடுவாய். உனக்கு சர்வ மங்களமும் ஏற்பட போகிறது. இனி இந்த செஞ்சடை பெருமானே உன் நெஞ்சத்தில் குடிகொள்ளட்டும். கோவிந்தா, இனி நீ எதை பற்றியும் கலங்காதே. உன் ராமானுஜன் அண்ணா பற்றிய சிந்தனையோ கவலையோ உனக்கு தேவையற்றது. அது கால விதியின்படி நடக்கிறது. உன் கவனமெல்லாம் தற்போது நடந்த அதிசயத்தில் மட்டும் இருக்கட்டும். அமிர்தமே கிடைத்தவன் வேறு மருந்திற்கு ஆசைப்படுவானா? அல்லது நோயை நினைத்துத்தான் கவலைப்படுவானா? நீ சாதாரணமானவன் அல்ல, சிவநேசன், ஓர் சிறந்த சிவபக்தன். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் பதிகம் பாடினாயே கோவிந்தா, நீயே ஒரு நாயன்மார்தான். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார், அதை மறந்துவிட வேண்டாம்.
இதைத்தான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். இப்புன்னகை என்றும் உன் திருமுகத்தில் மின்னலாய் ஜொலிக்க வேண்டும். இனி உன் ஞான ஒளி இந்த புவனம் மட்டுமல்ல, அந்த வான்வெளி வரை பரவப் போகிறது. சரி, போய் காசி விஸ்வநாதரை அவரது சன்னதி சென்று வணங்கி மனமுருகி பிரார்த்தித்து விட்டு வா. செல், நாளை நாம் அனைவரும் புறப்பட போகிறோம். உத்தரவு குருநாதா. சென்று வா. குருநாதா, என்ன? கோவிந்த பட்டர் என்று ஆக வேண்டியவன் கோவிந்த நாயனார் என்று ஆகிவிட்டானே, என்னே ஒரு விந்தை. அதானே, சிவலிங்கம் அதிசயமாய் தன் கையில் வரப்பெற்றவன் தன் அங்கங்களை சிவமயமாய் ஆக்கி அந்த சித்தாந்தத்திலேயே ஐக்கியமாகிவிட்டானே, அது விந்தையோ விந்தை. சம்பூர்ணம். கோவிந்தன் உடம்பெங்கும் திருநீற்றை பூசி திருப்பதிகம் பாடியது என்னவோ விந்தைதான். ஆனால் சிவலிங்கம் அதிசயமாய் கையில் வந்தது விந்தை என்றீர்களே, அது விந்தை அல்ல, வித்தை. இந்த யாதவ பிரகாசனின் வித்தை. குருநாதா, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் குருநாதா? உண்மையைத்தான் சொல்கிறேனடா. கையில் லிங்கம் வந்தது என்னுடைய வித்தையா. என்னது, தங்களின் வித்தையாலா? ஆம், மூன்றாவது முறையாக கோவிந்தன் மூழ்கிய போது லாவகமாக அவன் கையில் லிங்கத்தை வைத்தது நான் தான். குருநாதா, தங்களின் சாமர்த்தியம் யாருக்கும் வராது குருநாதா. அது மட்டுமல்ல, பாசுரம் பாடிக்கொண்டிருந்த வாயை பதிகம் பாட வைத்து விட்டீர்களே. என்றுமே நான் சாமர்த்தியசாலிதான். நீங்கள் ஒருவனை சாமர்த்தியமாக அழிக்க நினைத்தீர்கள். ஆனால் நானோ ஒன்றை அழித்து ஒருவனை உருவாக்கி இருக்கிறேன். இனி என் வழிதான் கோவிந்தனின் வழி. நான் மாறாதவரை கோவிந்தனை யாராலும் மாற்ற முடியாது. பார்த்தீராவோய் சம்பூரணம், நம் இருவரின் முகத்திலும் ஓங்கி அரைந்தது போல் பேசிவிட்டு போவதை. அவர் சொன்னதில் என்ன தவறு? அவர் நினைத்ததை சாதித்து விட்டார். நீயோ கிட்டத்தில் இருந்ததை கை நழுவ விட்ட கைலாசமாகி விட்டாய். நீர் எம்மை ஏளனம் செய்கிறீர். எனக்கு வேண்டியதுதான். அது போகட்டும், அந்த லிங்கம் மட்டும் என் கையில் வந்திருந்தால் இந்நேரம் இந்த கைலாசம் உள்ளங்கை கொணர்ந்த கைலாசமாகி இருப்பேன். அதை வைத்து இந்த உலகத்தையே ஒரு கை பார்த்திருப்பேன். போதும் கைலாசம், கைவசம் இருந்த யுக்தியை பயன்படுத்த தவறிவிட்டாய். இதில் உனக்கு இப்படி ஒரு ஆசையா? விட்டால் யாதவ பிரகாசராகவே ஆகிவிடுவேன் என்று சொல்லிவிடுவாய் போல் இருக்கிறதே. ஏன் அப்படி ஒரு ஆசை இருக்கக்கூடாதா? ஓ, இருக்கலாமே. பிறகு பிரம்மரட்சஸை விரட்டவும் நீ தயாராக இருக்க வேண்டும். தயாரா? வேண்டாம், இத்தோடு இந்த பேச்சை நிறுத்தி விடுவோம். வாரும், போகலாம். அந்த பயம் இருக்கட்டும். வாரும். கோவிந்த பட்டர் பிறப்பு துர்மதி ஆண்டு தை மாதம், புனர்வசு நட்சத்திரம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் நட்சத்திரம். ஆமாம், அவனுக்கும் வயதாகிக் கொண்டே இருக்கிறது. அவன் பிறந்தது தை மாதம். அதேபோல் வரும் தை மாதத்திலேயே அவனுடைய திருமணத்தை நடத்திவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். இவன் வயதுடையவர்கள் எல்லோருக்கும் திருமணம் நடந்துவிட்டது. இவனுடைய திருமணமும் விரைவில் நடந்துவிட்டால் எங்களுடைய பெரிய பொறுப்பு முடிந்துவிடும். என்ன ஜோதிடரே, ஜாதகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அமோகமான ஜாதகம். விவாக பிராப்தி இருக்கிறது. இந்த ஜாதகம் புனர்வசுவாக இருப்பதால் உங்களை பிரிந்திருந்தாரோ? சரியாக சொன்னீர்கள். என் அக்கா காந்திமதி அகத்தில்தான் அவன் வளர்ந்தான். எப்பொழுதும் ராமானுஜனோடுதான் இருப்பான். ராமானுஜனுக்கு கல்யாணம் நடந்துவிட்டது. அடுத்தது இவன்தான். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் ஆனால் என்ன? இந்த ஜாதக வாசிக்கு இப்போது திருமணம் செய்வது உச்சிதமான காலமல்ல. என்ன ஜோதிடரே இப்படி சொல்கிறீர்கள்? அவனுக்கு உடனடியாக திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஏன், ஏதாவது தோஷம் இருக்கிறதா? அதற்கு தேவையான பரிகாரம் வேண்டுமென்றாலும் நாங்கள் செய்கிறோம். எந்த தோஷமும் இல்லை. அதனால் எந்த பரிகாரமும் தேவையில்லை. ஆனால் சமய சந்தர்ப்பம் ஏதுவாக இல்லை. நான் கூறுவது புரிந்ததல்லவா?
ஜோசியரே இந்தாரும் உமது தட்சிணை. சுவாமி, என்ன இது? அதற்குள் தட்சிணை கொடுக்கிறீர்களே? அவர்தான் தெளிவாக சொல்லிவிட்டாரே, கோவிந்தனுக்கு திருமணம் செய்து வைக்க இது உச்சிதமான காலம் இல்லை என்று. இருந்தாலும் வேறு ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்குள் நீங்கள் அவசரப்படுகிறீர்களே. நான் அவசரப்படவில்லை, நீதான் கட்டாயப்படுத்துகிறாய். ஜாதகத்தை பார்த்து இவர் சொல்லிவிட்டார், எப்படியும் விவாக பிராப்தி இருக்கிறது என்பதையும் சொல்லிவிட்டார். பிறகு என்ன? ஜோசியரே, அவசியப்படும் போது நாங்கள் அழைக்கிறோம், இதை பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அம்மா. கோவிந்த பட்டருக்கு அவசியம் திருமணம் நடக்கும். நான் வருகிறேன். எனக்கு இல்லாத என்ன கவலை உனக்கு வந்து விட்டது? எல்லாம் கோவிந்தனை பற்றிதான் சொல்கிறேன். அந்த ஜோசியரை விரட்டாத குறையாக அனுப்பி வைத்து விட்டீர்கள். அவனை விட சிறு பிராயத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனைதான் காலதாமதம் செய்வது? நான் வேறு ஜோசியரை பார்க்கலாம் என்றிருக்கிறேன். நீ ஜோசியரை மாற்றலாம், ஆனால் ஜாதகத்தை மாற்ற முடியாது. எந்த ஜோசியராக இருந்தாலும் இதேதான் சொல்ல போகிறார். உன் அவசரத்திற்கு ஏதாவது செய்தால் அது முதலுக்கே மோசமாகிவிடும். நீயாக எதுவும் தீர்மானிக்காதே. முதலில் கோவிந்தன் வரட்டும். வந்து விட்டேன். சுவாமி, கோவிந்தனா அது? நீ யாரை பற்றி இத்தனை நேரம் அன்புடனும் அக்கறையுடனும் பாசத்துடனும் பேசிக் கொண்டிருந்தாயோ அந்த கோவிந்தன் தான் அது. கோவிந்தா, இது என்னடா கோலம்? முதலில் இவை எல்லாவற்றையும் களைந்துவிட்டு நம் சம்பிரதாய சிரேஷ்டனாக வா. போ. எதை களைய சொல்கிறீர்கள்? நீ எங்கள் மகன் கோவிந்தன் தானே? பிறகு என்ன? போய் இவை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு வா. போ. ஏன் நிற்கிறாய்? போய் மாற்றிவிட்டு வா. மன்னிக்க வேண்டும், இவை எதையும் நான் அகற்றுவதாக இல்லை. உன் புத்தி மழுங்கி விட்டதா? சுய அறிவுடன் தான் நீ பேசுகிறாயா? ஏன் அகற்ற முடியாது? உன் அப்பா, நான் சொல்கிறேன், உடனே எல்லாவற்றையும் மாற்று. இது நீங்களோ நானோ எடுத்த முடிவில்லை, சிவபெருமான் எடுத்த முடிவு. கங்கையில் கங்காதரன் எனக்கு பிரத்யட்சமானார். என் பாவங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க நான் கங்கையில் மூழ்கி எழுந்த பொழுது இனி நான் யாராக இருக்க வேண்டும் என்று அந்த காசி விஸ்வநாதர் என் கையிலேயே வந்துவிட்டார், சிவலிங்கமாக. உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்ற நாமகரணமும் எனக்கு ஆகிவிட்டது. இனி எதையும் மாற்ற முடியாது. உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரா? யார் சூட்டிய பெயர் அது? கோவிந்தன் என்று உனக்கு பெயர் வைத்தது உன் அப்பன், நான். அதை மீறி உனக்கு வேறொரு பெயர் வைத்தது யார்? அம்மையப்பனான சிவபெருமான் என் குருநாதர் மூலமாக சூட்டப்பட்ட பெயர் இது. பார்த்தாய பெரிய பிராட்டி, இவன் உற்சாகத்தோடு காசிக்கு போகும்போதே எனக்கு தோன்றியது ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று. ஆனால் இவ்வளவு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் எண்ணவில்லை. இன்னும் என்னவெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ. சிந்தனை, செயல்பாடு எல்லாமே மாறிவிட்டது. காம, குரோத, லோப, மோகம், மத, மார்ச்சரிய எல்லாவற்றையும் துறந்து விட்டேன். புது மனிதனாக வாழப் போகிறேன். கோவிந்தா, நெல். எங்கே போகிறாய்? அகத்திற்குள் போகிறேன். உள்ளங்கை கொணர்ந்த நாயனாருக்கு எங்கள் அகத்தில் இடமில்லை. கோவிந்தனுக்கு மட்டும்தான் எங்கள் அகத்தில் இருக்கும் அனுமதி உண்டு. நாளை காலை நான் உன்னை பார்க்கும் பொழுது பழைய கோவிந்தனாக, என் மகன் கோவிந்தனாக இருக்க வேண்டும். இப்படித்தான் இருப்பேன் என்றால் அப்பா. பேசாதே. என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருப்பாய். அதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு பொறுத்துக் கொள்ள வேண்டுமா? அதுவும் நீ இப்பொழுது செய்திருப்பது சம்பிரதாயத்தையே உதறி தள்ளியிருக்கிறாய். நம் வம்சாவழியை பற்றி தெரியுமா உனக்கு? எல்லோரும் சிறந்த சிறப்பு வாய்ந்த வைஷ்ணவ சிரேஷ்டர்கள். கோவிந்தா, உன் மீது இருவரும் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறோம்.
நீ நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எவ்வித கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்று உன் மனம் கோணாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் வளர்ந்ததை விட ராமானுஜனோடு தான் நீ அதிகமாக அந்த அகத்தில் இருந்திருக்கிறாய். அதையும் நாங்கள் பொறுத்து கொண்டோம். ஆனால் இப்பொழுது நீ செய்திருப்பது, நீ போற்றி துதிக்கும் உன் அண்ணன் ராமானுஜனே இதை ஏற்க மாட்டான். பெரிய பிராட்டி, சற்று முன்பு நீ சொன்னாயே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று. இப்பொழுது பார்த்தாயா, ஒட்டுமொத்த கவலையும் ஒரு சேர வந்து நிற்கிறது. அதுவும் கோவிந்தனின் வடிவில். கங்கையில் மூழ்கினானாம், கையில் லிங்கம் வந்ததாம். கதை சொல்கிறான். அது கதை இல்லை, உண்மை. அந்த லிங்கத்தை இங்குள்ள கோவிலில் பிரதிஷ்டை செய்துவிட்டுதான் வந்திருக்கிறேன். வேண்டுமானால் வந்து பாருங்கள். ஓ, அதுவும் நடந்தாகிவிட்டதா? நன்றாக இருக்கிறது. அந்த கண்கொள்ளா காட்சியை நானும் வந்து பார்க்க வேண்டுமா? அது உங்கள் விருப்பம். ஆனால் இனி இங்கிருந்து அந்த சிவலிங்கத்தை பூஜிப்பதுதான் என் தலையாய கடமை. உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரே, உமக்கு அதுதான் கடமை என்றால் அங்கேயே இருக்கலாம். என் மகனாக இருக்க வேண்டும் என்றால் இவை அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு நெற்றியில் திருமணுடன் கோவிந்தனாக நாளை காலையில் நான் உன்னை பார்க்க வேண்டும். இனி முடிவு உன் கையில். சுவாமி, நீ இதில் தலையிடாதே. சம்பிரதாய விஷயத்தில் எந்த ஒரு சலுகையும் கொடுக்க முடியாது. உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரா கோவிந்தனா, தீர்மானம் செய்து கொள்ளட்டும். சுவாமி, பெரிய பிராட்டி, நான் கோயில் வரை சென்று விட்டு வருகிறேன். சுவாமி, கோவிந்தனிடம் ஏதாவது பேசினீர்களா? இனி நான் பேச என்ன இருக்கிறது? பேச வேண்டியதெல்லாம் நேற்று இரவே பேசிவிட்டேனே. புரிகிறது சுவாமி. கோவிந்தன் நேற்று சற்று தடுமாற்றம் அடைந்தான். மற்றவர்களின் பேச்சை கேட்டு பாதை தவறி சென்று கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனிடம் சுமூகமாக பேசாமல் அளவுக்கு அதிகமாக கடிந்து கொண்டு விட்டீர்கள். புரியாமல் பேசாதே. விஷயம் காலம் கடந்து விட்டது, கையை மீறி போய்விட்டது. இதற்கு மேலும் சுமூகமாக பேசுவதில் அர்த்தமே இல்லை. எப்பொழுது அவன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறானோ அடுத்தது அவன் என்னையே மாற்ற முயல்வான். அதனால் நான் செய்தது சரிதான். இப்படி ஒரு நெருக்கடியை அவனுக்கு கொடுத்தால்தான் அவன் மனம் மாற வாய்ப்பு இருக்கிறது. சரி, அவன் எழுந்து விட்டானா? அவன் இருக்கும் அறைக்கே நான் செல்லவில்லை. கோவிந்தனை பார்ப்பதற்கே எனக்கு சங்கடமாக இருக்கிறது. பொதுவாக இங்கு மதுரமங்கலத்தில் இருக்கும்போது இந்நேரத்திற்கு கோவிலில் இருப்பான். ஆனால் இன்றோ இதுவரை அவன் எழுந்திருக்கவே இல்லை. உங்களுடைய கடுமையான சொல்தான் அவனை இப்படி பாதித்திருக்கிறது. காலை வேலைக்குண்டான அனுஷ்டானங்களை எல்லாம் இந்நேரம் அவன் முடித்திருப்பான். இன்று அதுவும் செய்யவில்லை. ஒருவேளை அவன் செய்த தவறை உணர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ என்னவோ. நீ முதலில் சென்று அவனை எழுப்பி வா. எழுப்புகிறேன். ஆனால் நீங்கள் மீண்டும் அவனை கடிந்து கொள்ளாதீர்கள். சற்று சாந்தமாக பேசி புரிய வையுங்கள். சரி சரி. திடீரென்று அவனை சிவனடியாராக பார்த்தவுடன் ஏற்பட்ட அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் தான் வெகுண்டெழுந்து சத்தம் போட்டு விட்டேன். ஆனால் அது அவனுக்கு தேவைதான். நீ போய் அழைத்து வா. சரி. கோவிந்தா, 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 எங்கே போயிருப்பான்? சுவாமி, சுவாமி, கோவிந்தனை அவன் அறையில் காணவில்லை. அதற்கே நீ இப்படி பதற்றம் அடைகிறாய்? பின்கட்டிற்கு சென்றிருப்பான். அங்கும் சென்று பார்த்து விட்டேன், அங்கும் இல்லை. அங்கும் இல்லையா? ஒருவேளை கோவிலுக்கு சென்று விட்டானோ? அதிகாலை முதல் நான் வாசலில் தானே இருக்கிறேன். என்னை தாண்டி தானே அவன் செல்ல வேண்டும். அதனால் வெளியே செல்ல வாய்ப்பில்லை. வா, சென்று பார்ப்போம். என்ன பெரிய பிராட்டி, கோவிந்தனையும் காணவில்லை,
அவன் கொண்டு வந்த மூட்டையும் காணவில்லையே. ஆமாம், அவன் கொண்டு வந்த மூட்டையையும் காணவில்லையே. அப்படி என்றால் எனக்கு கவலையாக இருக்கிறது. கவலைப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்திருக்காது. வா, முற்றத்தில் இருக்கிறானா என்று பார்த்து விட்டு வருவோம். என்ன சுவாமி, என்ன ஓலை அது? என்ன சுவாமி, ஏன் அமைதியாக விட்டீர்கள்? அவன் முடிவெடுத்து விட்டான், தீர்மானமும் செய்து விட்டான். என்ன முடிவு, என்ன தீர்மானம்? நேற்று இரவு நான் அவனிடம் சொன்னேன் அல்லவா, இங்கே இருப்பதென்றால் பழைய கோவிந்தனாக என் மகன் கோவிந்தனாக இருக்க வேண்டும் என்று, இல்லை என்றால் இந்த அகத்தில் உனக்கு இடமில்லை என்று. ஆமாம். அதனால்தான் நான் பழைய கோவிந்தனாக இருக்க மாட்டேன், உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராகத்தான் இருப்பேன் என்று உன் மகன் தீர்மானித்து விட்டான். இரவோடு இரவாக இங்கிருந்து சென்று விட்டான், நம்மை உதறி தள்ளி விட்டான். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? அப்படி என்றால் அவன் எங்கே சென்று விட்டான்? ஒருவேளை தான் கொண்டு வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்த இடத்தில் இருக்கிறானா? வாருங்கள், உடனே அங்கு சென்று பார்ப்போம். வாருங்கள் சுவாமி. பெரிய பிராட்டி, பதற்றம் கொண்டு எந்த ஒரு பயனும் இல்லை. உன் பிள்ளை மதுரமங்கலத்திலேயே இல்லை. அப்படி என்றால் வேறு எங்குதான் சென்று? காளஹஸ்தி சென்று விட்டான். காளஹஸ்திக்கா? ஆமாம், இந்த ஓலையை பார். நம்பி சுவாமிகளே, போன வருடம் பெய்த மழை சற்று கூடுதலாக ஓரிரு நாட்கள் பெய்திருந்தால் அவ்வளவுதான், காஞ்சி மாநகரம் என்னவாயிருக்குமோ. ஆண்டாள் தன் திருப்பாவை பாசுரத்தில் தெரிவிக்கிறாள், சார்ங்கம் முளைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் என்கிறாள். அதாவது மழை அவசியம்தான், கண்டிப்பாக மாதம் மும்மாறி பெய்யத்தான் வேண்டும். அதனால் மக்களும் சுகமாக வாழ வேண்டும். ஆனால் பலரையும் அழிக்கும் விதமாக அம்மழை ஆகிவிடாமல் அளவாக பெய்ய வேண்டும் என்கிறாள். அதற்கு காற்றும் இதமாக ஒத்துழைக்க வேண்டும். மிகவும் சரியாக சொன்னீர்கள். மலை மேகங்களை ஒன்று சேர்க்கும் பெரும் பங்கு காற்றுக்குத்தானே இருக்கிறது. அதுவே பெரும் காற்றாக சூறாவளியாக மாறிவிட்டால் பிறகு கேட்கவே வேண்டாம். சில நேரங்களில் இயற்கை சூறாவளியாக வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்போது கூட பாருங்கள், வடக்கே இருந்து ஒரு சூறாவளி புயல் நம் கோயில் நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது. அதன் கோர தாண்டவத்தை நினைத்தால் நெஞ்சமே படபடக்கிறது. என்ன சொல்கிறீர்கள் பட்டரே? கோயிலை நோக்கி சூறாவளியா? ஆமாம், அதோ வருகிறது பாருங்கள். வரவேண்டும் சுவாமிகளே, வரவேண்டும். காஞ்சி பிரதேசத்திலிருந்து காசி வரை சென்று பெரும் சதஸில் அருஞ்செயல் புரிந்து திரும்பி இருக்கும் வேதாந்த வித்தகர் யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு எங்களின் அநேக வந்தனங்கள். அடே அப்பா, வரவேற்பெல்லாம் பலமாக இருக்கிறதே திருக்கட்சி. சந்தோஷம், மிக்க சந்தோஷம். சுவாமிகள் யாத்திரை முடிந்து என்று வந்தீர்கள்? நேற்றைய தினம்தான் வந்தோம். நெடுந்தூர பயணம்தான். இருப்பினும் இங்கு வந்து சேர்ந்ததும் வரதனின் சன்னதிக்கு புறப்பட்டு வந்து விட்டேன். சதஸில் வழக்கம் போல் தங்களின் கீர்த்திதானே மேலோங்கி இருந்தது. அதில் என்ன சந்தேகம்? கண்ணை இமைக்காமலும் திறந்த வாய் மூடாமலும் இந்த யாதவ பிரகாசனின் பாண்டித்யத்தை தான் ரசித்துக் கொண்டிருந்தது அங்கே வந்த பண்டிதர்கள் கூட்டம்.
சாஸ்திர விற்பன்னர்களும் உபய வேதாந்திகளும் அடங்கி ஒடுங்கி போய் என்னையே அல்லவா பார்த்து கொண்டிருந்தார்கள். சதஸ் நடந்த ஒரு வாரத்தில் என் திருப்புட்குழி பாடசாலை இமயம் போல் நிமிர்ந்தொளிர்ந்து இப்பாரதத்திலேயே முதன்மை பாடசாலையாக ஆகிவிட்டது. ஆஹா, மொத்தத்தில் ஒரு மகோத்சவம் போல் நடந்த சதஸில் தங்களின் பாடசாலை நெடுந்துயர்ந்து ஒரு உன்னத நிலையை அடைந்துள்ளது. பாவம், ராமானுஜனால் தான் இதில் கலந்து கொள்ள முடியாமலே போய்விட்டது. என்னே ஒரு துர்பாக்கியம். துர்பாக்கியம் ராமானுஜனுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். அவனை அருகில் வைத்துக் கொண்டு சதசில் வீற்றிருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. காஞ்சியம்பதியிலிருந்து நெடுந்தூரம் தங்களுடனேயே பிரயாணித்து வந்தவன் சற்றென்று வழி தவறி போகலாமா? என்னே ஒரு விதி பாருங்கள். ஓ, நீரும் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டீரா? என்னவென்று சொல்வேன். இப்படி ஒரு அபாக்கியவானாக ராமானுஜன் ஆவான் என்று நானும் சரி, இதோ இவர்களும் சரி, சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உமக்கொன்று தெரியுமா? அவன் என்னிடத்தில் இல்லை என்றவுடன் எனக்கு மயக்கமே வந்துவிட்டது. மிகவும் வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன். பலரையும் நாலாபுறமும் தேடும்படி செய்தேன். ஆனால் என்ன செய்வது? சற்று முன் நீர் சொன்னீரே விதி என்று, அது வலிமையாய் இருந்திருக்கிறது. ராமானுஜனை காணவில்லை என்றதும் குருநாதர் துக்க சாகரத்தில் மூழ்கிவிட்டார். கோவிந்தன் தான் இவரை தேற்றினான். எப்படியோ ஒருவாறாக சதசையும் பூரணமாக நடத்திவிட்டு வந்தேன். அன்றும் சரி, இப்போதும் சரி, எனக்கு ராமானுஜன் நினைவுதான். அது சரி, ராமானுஜனின் விதி பற்றி உமக்கு யார் சொன்னார்கள்? ராமானுஜனே தான் சொன்னான். திருக்கச்சி நம்பி அவர்களே, நீர் ராமானுஜனை எங்கு பார்த்தீர்? வேறுங்கு, இதே காஞ்சியம்பதியில் தான். காஞ்சியம்பதியிலா? அது எப்படி முடியும்? ராமானுஜன் தான் காட்டில் வழி தப்பி போய்விட்டானே. வழி தவறிய ராமானுஜன் காஞ்சியம்பதி வந்து சேர்ந்து விட்டான். பூரண நலத்தோடு தான் இருக்கிறான். என்ன இது சுவாமிகளே, ஆழ்ந்த யோசனை? ஆஹா, என்னே என் பாக்கியம். அது ஒன்றுமில்லை, என் ராமானுஜன் நலமாக வந்துவிட்டானா? திருக்கச்சி நம்பி அவர்களே, எங்கே எங்கே என் ராமானுஜன்? தங்களின் வாக்கை கேட்டதும் என் காதில் தேனை வார்த்தது போல் இருக்கிறது. அது சரி, இவர்கள் ஏன் தேள் கொட்டியது போல் இருக்கிறார்கள்? அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. அதனால் இவர்களுக்கு பேச்சே வரவில்லை. அப்படித்தானே? ஆமாம் சுவாமி, பூரிப்பால் வந்த பாதிப்பு. ராமானுஜன் நலமாக வந்துவிட்டான் என்றால் அது ஈஸ்வர கடாட்சமே. நினைக்கவே ஆச்சரியமாக இருக்கிறது சுவாமி. அதுவும் விந்தியமலை காடுகளில் இருந்து மீண்டு வந்தது பெருத்த ஆச்சரியம்தான். திருக்கச்சி நம்பிகளே, நீர் மிகவும் நல்ல செய்தியை சொன்னீர். பிறவி குருடனுக்கு திடீரென்று கண் பார்வை கிடைத்தது போல் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இல்லையா கைலாசம்? ஆமாம் ஆமாம். சரி, ராமானுஜன் எப்போது வந்தான்? தனியாகவே வந்து விட்டானா? சுவாமி, ராமானுஜன் எப்பொழுது தனியாக இருந்திருக்கிறான்? ராமானுஜனுடன் தான் இந்த காஞ்சி வரதன் எப்பொழுதுமே இருக்கிறானே. அவனது திருவருளால் ராமானுஜன் புது தெம்போடு காஞ்சியம்பதிக்கு வந்து விட்டான். ராமானுஜன் வந்து சுமார் 25 நாட்கள் இருக்கும். என்ன சொல்கிறீர் திருக்கச்சி? அவன் என்னை விட்டு பிரிந்தே அவ்வளவு நாட்கள் தானே ஆகியிருக்கும். நாங்களே நேற்று தானே வந்திருக்கிறோம். சம்பூர்ணம், இந்த திருக்கச்சி என்ன அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுக்கிறார்? அதானே, நீர் சொல்வதை வைத்து பார்த்தால் எங்களிடமிருந்து தொலைந்து போய் ஓரிரு நாட்களிலே அவன் காஞ்சிபதி வந்துவிட்டது போலல்லவா சொல்கிறீர்கள்? புஷ்பக விமானத்தில் வந்திருந்தால் கூட ஒரே நாளில் விந்தியமலை காடுகளில் இருந்து அடுத்த நாளே காஞ்சியம்பதிக்கு வருவதென்பது சாத்தியம் இல்லையே. கைலாசம்,
புஷ்பக விமானம் என்பது ஒரு ஜடவஸ்து. ஆனால் பகவான் திருவுள்ளம் பற்றினால் இந்த காஞ்சியையே காசியாக மாற்றுவார். விந்தியமலை காட்டை காஞ்சியம்பதியாக மாற்றுவார். வரதன் சர்வ சக்திமான். அவனுடைய லீலையை ஒரு அளவிற்குள் கொண்டு வர முடியாது. அப்படி என்றால் ராமானுஜனுக்கு எதுவும் ஆகவில்லை. ஏன் என்ன ஆக வேண்டும்? அதில்லை, காட்டு வழியாக வந்திருப்பானே, அதனால் ஒரு பாதகமும் இல்லை. உடம்பில் ஒரு கீறல் கூட இல்லை. போதுமா? சுவாமிகளே, மிகவும் யோசிக்க வேண்டாம். சில விஷயங்களுக்கு எவ்வளவு யோசித்தாலும் விடையே கிடைக்காது. புரிந்ததா? இல்லை, நான் அதற்காக யோசிக்கவில்லை. நான் ஊர் திரும்பிவிட்டேன் என்பதை ராமானுஜன் அறிவானோ? ஓ, தெரியுமே. அப்படி என்றால் அவன் ஏன் இன்னும் பாடசாலைக்கு வரவில்லை? ஓ, அதை சொல்கிறீர்களா? ஒருவேளை தற்போது செய்யும் கோயில் கைங்கரியமே பொழுதிற்கும் சரியாக இருப்பதால் பாடசாலை பற்றி அவன் யோசிக்கவில்லையோ என்னவோ. இல்லை, பகவத் சேவையே இனி பிரதானமாக இருக்கட்டும் என்று ராமானுஜன் தீர்மானித்திருக்கிறானோ தெரியவில்லை. இல்லை இல்லை, அப்படி அவன் கோயிலில் முழுநேர சேவையில் இருப்பது சரியல்ல. ராமானுஜன் ஓர் சிறந்த மாணவன், அறிவு கூர்மையுடையவன். அப்படிப்பட்டவன் தொடர்ந்து கல்வி கற்பதுதான் நல்லது. அவன் அவசியம் பாடசாலைக்கு வருவதுதான் முறையானது. ராமானுஜனுக்கு நல்ல விதமாக எடுத்துச் சொல்லி அவனை பாடசாலைக்கு அனுப்பி வையுங்கள். திருக்கச்சி, நீர் சொன்னால் ராமானுஜன் நிச்சயம் தட்டமாட்டான். சுவாமிகளே, தாங்கள் விரும்புவது சரிதான். ராமானுஜனின் தகப்பனார் இருந்திருந்தால் அவரும் நிச்சயம் ராமானுஜன் தொடர்ந்து கல்வியை கற்க வேண்டும் என்றுதான் விரும்புவார். அத்தோடு அவன் இன்னும் தங்களிடம் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறதே. தாங்கள் மனவருத்தம் கொள்ள வேண்டாம். அடியேன் ராமானுஜனிடம் இதமாக எடுத்துச் சொல்லி அவசியம் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறேன். போதுமா? அது போதும், அது போதும். ராமானுஜனை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். அது அடியேனின் பொறுப்பு. பட்டரே, சுவாமி, காலம் தாமதிக்க வேண்டாம். சுவாமிகளை சன்னதிக்கு அழைத்துச் செல்லுங்கள். ஆகட்டும், வாருங்கள் சுவாமிகளே. நீங்கள் இருவரும் செல்லவில்லையா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உண்மையிலேயே ராமானுஜனுக்கு ஒன்றும் ஆகவில்லையா? ஒன்றும் ஆகவில்லை, எதுவும் ஆகவும் ஆகாது. இதற்கு மேல் யோசித்தால் சம்பூர்ணம் வயதிற்கு உமக்குத்தான் ஏதாவது ஆகிவிடும். போங்கள், வரதனை தரிசித்து ராமானுஜனை போல் என்றும் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று அவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். செல்லுங்கள். வாரும் ஐயா. செல்லுகிறோம். நல்ல ஆசான், நல்ல சிஷ்யர்கள். இதை என்னால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. முற்றிலும் மாறிவிட்டான் என்பது ஒரு அதிர்ச்சி என்றால், யாரிடமும் எதுவும் சொல்லாமல் காளஹஸ்திக்கு சென்றிருப்பதும் அதிர்ச்சியாக இருக்கிறது. பெரிய பிராட்டி, தாங்க முடியவில்லை. என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. புரிகிறது அக்கா. அழுது அழுது என் கண்களோ வற்றிவிட்டன. இதில் யார் யாருக்கு சமாதானம் சொல்வது என்றே தெரியவில்லை. சித்தி, கோவிந்தன் எங்கள் அகத்தில் இருக்கும் பொழுதே என் அப்பா அமைத்துக் கொடுத்த திரவிய வியாபாரத்தை கவனித்துக் கொள்கிறேன் என்று கோவிந்தன் சொன்னதும் எத்தனை பொறுப்பாக செயல்படுகிறான் என்று நான் வியந்ததுண்டு. ஆனால் இன்று இப்படி செய்வான் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தஞ்சா சொல்வது போல் சமீப காலமாக அவனிடம் ஒரு சில மாற்றங்களை கவனித்தேன். பேசும் விதத்திலும் பழகும் விதத்திலும் அது அவன் பக்குவப்படுகிறான் என்று நினைத்தேன். ஏனென்றால் குடும்பத்தின் மீது அவனுக்கு இருந்த பற்று அதிகரித்ததே தவிர குறையவே இல்லை. முன்பொரு சமயம் இதே போல்தான் கோவிந்தன் நெற்றியில் திருமண் இல்லாமல் வந்தான். அப்பொழுது நான் அவனை கடிந்து கொண்டேன். பிறகு மனம் மாறிவிட்டான் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது நடந்திருப்பதில் அவன் மனமும் மாறவில்லை, என் மனமும் ஆறவில்லை. ராமானுஜன் காசிக்கு போகிறான் என்ற தைரியத்தில்தான்
கோவிந்தனையும் அனுப்பி வைத்தோம். எதுவாக இருந்தாலும் ராமானுஜன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இது என்ன சோதனை! ராமானுஜன் பாதியிலேயே திரும்பிவிட கோவிந்தன் வேறு விதமாக வந்து நிற்கிறான். இப்பொழுது நினைத்தாலும் சரி பெரிய பிராட்டி, ஒருவர் மாற்றி ஒருவர் இப்படி அழுது கொண்டிருப்பதில் என்ன பயன்? அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். என்ன ராமானுஜா, இங்கு எல்லோரும் அவரவர் வேதனையை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ மட்டும் மௌனமாகவே இருக்கிறாய். அவன் சம்பிரதாயத்தை விட்டு விலகி நம் எல்லோரையும் உதறி தள்ளிவிட்டு சென்றிருக்கிறான். உனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லையா? சித்தப்பா, உங்கள் எல்லோரையும் விட அடியேனுக்குத்தான் வருத்தம் அதிகம். நீங்கள் எல்லோரும் அவனை பார்த்த விதம் வேறு, அடியேன் அவனை பார்த்த விதம் வேறு. நீங்களும் சித்தியும் அவனை உங்கள் பிள்ளையாக பார்க்கிறீர்கள். அம்மாவோ தன் தங்கையின் பிள்ளையாக பார்க்கிறாள். தஞ்சா மச்சனனாக பார்க்கிறாள். ஆனால் அடியேனோ அவனை என்னுடைய தம்பியாக, நண்பனாக, சிஷ்யனாக என்று பல்வேறு பரிமாணங்களில் பார்த்து பழகியிருக்கிறேன். மேலும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், உங்கள் எல்லோரையும் விட அடியேனுடன் தான் அவன் அதிகமாக இருந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது வருத்தமும் வேதனையும் இல்லாமல் இருக்குமா? ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிர்காலம் தெரியும் என்று சொல்வார்கள். திருக்கச்சி நம்பி சுவாமிகளும் அவ்வகையைச் சேர்ந்தவர்தான். அதனால்தான் அவனிடம் ஒரு காப்பு பாசுரம் கொடுக்கும்படி அடியேனிடம் கொடுத்தார். அதை அவன் சொன்னானா சொல்லவில்லையா, அதனால்தான் இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டானா என்று தெரியவில்லை. கோவிந்தனுடைய இந்த மாற்றத்தை இன்றுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால் அதிர்ச்சி அடைகிறீர்கள். அவனுடைய புறத்தோற்றம் இன்று மாறியிருந்தாலும் அகத்தோற்றத்தில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தை பல வருடங்களுக்கு முன்பே அடியேன் பார்த்துவிட்டேன். தக்க சமயத்தில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சம்பிரதாயத்தை விட்டு வேறு திசையில் மிக வேகமாக கோவிந்தன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். சரி ராமானுஜா, கோவிந்தன் பிறந்ததும் அவன் கண்களை திறக்கவில்லை என்று எல்லோரும் கவலை கொண்டிருந்த போது நீ வந்து கோவிந்தா என்று அழைத்ததும் அவன் கண்கள் திறக்கவில்லையா? அதே போல் இப்பொழுது நீ காளஹஸ்திக்கு சென்று அவனை அழைத்தால் நிச்சயம் வருவான். முதலில் அவனை இங்கு அழைத்து வா, மற்றதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இல்லை சித்தி, இப்பொழுது அவன் மனதை ஒரு புயல் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அடியேன் இல்லை, அந்த வரதனே சென்றாலும் கோவிந்தன் இப்பொழுது வரமாட்டான். இதனால் கோவிந்தனுக்கும் அடியேனுக்கும் தேவையற்ற மனஸ்தாபம், மனத்தாங்கல், மனக்கசப்பு இவையெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இப்பொழுது அடியேன் சென்று அவனை வலுக்கட்டாயமாக அழைத்தால் இன்றோ அவன் காளஹஸ்திக்கு செல்கிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறான். நாளை அதுவும் எழுதாமல் எங்கேயாவது சென்று விடுவான். அதன்பின் அவன் இருப்பிடமே நமக்கு தெரியாமல் போய்விடும். இல்லை ராமானுஜா, அப்படி மட்டும் சொல்லாதே. இல்லை அம்மா, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அவனை அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணத்தை அடியோடு விட்டு விடுவோம். கோவிந்தனின் பாதையிலிருந்து அவனை உடனே விலக்க வேண்டும் என்றும் முயற்சிக்க வேண்டாம். அதன் விளைவு விபரீதமாக இருக்கும். காலம் அவனுக்கு சூழ்நிலையை சொல்லிக் கொடுக்கும். ஒரு விஷயம் மட்டும் அடியேன் உறுதியாக சொல்வேன். சம்பிரதாயத்தில் இருந்தவரை அவன் அதை மிகவும் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் தான் கடைபிடித்து வந்தான். அது அவன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இப்பொழுது இடையே ஒரு தடுமாற்றம், ஒரு தடங்கல் ஏற்பட்டுள்ளது. அப்படித்தான் அடியேன் இதை கருதுகிறேன். ஒரு சிலரின் வாக்குகளால் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகளும் அதற்கு தக்கவாறு அமைந்துவிட்டது. அதனால் இப்பொழுது அவன் போக்கில் அவன் செல்லட்டும். சித்தி, ஒரு விஷயம் மட்டும் மிகவும் தீர்க்கமாக ஆணித்தரமாக அடியேன் சொல்வேன். இன்று கோவிந்தன் உள்ளங்கை குணர்ந்த நாயனாராக காளஹஸ்திக்கு சென்றிருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் நம் கோவிந்தன் கோவிந்தனாகவே திரும்பி வருவான். அந்த உத்தரவாதம் உங்கள் எல்லோருக்கும் அடியேன் தருகிறேன். இது போதும் ராமானுஜா, இது போதும்.
உன் வார்த்தையை நான் நம்புகிறேன். கலவரமடைந்து கலகலத்து போயிருந்த எனக்கு உன் வார்த்தைகள் ஆறுதல் அளிக்கிறது. நீ சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். கோவிந்தன் கோவிந்தனாக வரும் நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். சுவாமி, அடியேன் தாசன். வா ராமானுஜா, உட்கார். என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய்? ஏதாவது பிரச்சனையா? மனது அமைதியற்ற நிலையில் இருக்கிறது சுவாமி. என்னவாயிற்று? எதனால் இப்படி ஒரு நிலை? கோவிந்தன், அடியேனின் அருமை தம்பி கோவிந்தன். கோவிந்தன் அடியேனை விட்டு வெகு தொலைவு சென்று விடுவான் போலிருக்கிறது. இனி அவனுடன் சேர்ந்திருப்பது சாத்தியமா என்று மனது வேதலிக்கிறது சுவாமி. சம்பிரதாயத்தை விட்டு விலகி வேறு வழியில் சென்று விட்டானே சுவாமி. ராமானுஜா, உன் கவலை நியாயமானதுதான். இன்று காலைதான் அடியேனும் கோவிந்தனின் விஷயம் பற்றி அறிந்தேன். முன்பு உன்னிடம் சொன்னது போல் அடியேன் பயந்தது போலவே ஆகிவிட்டதே. ஏதோ மனதில் பட்டதால் தான் ரக்ஷை பாசுரத்தை உன் மூலம் கோவிந்தனுக்கு போதிக்கச் சொன்னேன். இருப்பினும் விதி வேறொரு கதை எழுதிவிட்டது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்வேன். கோவிந்தனின் இன்றைய நிலைப்பாடு, கோலம் அனைத்தும் ஒரு சில காலங்களுக்கு மட்டும்தான். அவன் உன் தம்பி. நிச்சயம் ஒரு நாள் அவன் உன்னை வந்து சேர்வான். கலங்காதே ராமானுஜா. உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்ற உயர்த்தியை தாண்டி வைஷ்ணவ பக்தர்களின் உள்ளத்தை கவர்ந்த நாயகனாக கோவிந்தன் கொண்டாடப்பட போகிறான். சம்பிரதாயத்தில் மிகச் சிறந்தவனாக உயரப் போகிறான். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை ராமானுஜா. அடியேனின் வாக்கை அவ்வரதன் நிச்சயம் நிறைவேற்றுவான். அந்த நம்பிக்கை அடியேனுக்கு இருக்கிறது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் ராமானுஜா, அது பற்றி அடியேனே உன்னை காண வேண்டும் என்று நினைத்தேன். சொல்லி அருளுங்கள் சுவாமி. இன்று காலை யாதவ பிரகாச சுவாமிகள் தன் பரிவாரங்களோடு கோயிலுக்கு வந்திருந்தார். நீ நலமாக காஞ்சியம்பதிக்கு வந்துவிட்டாய் என்று அடியேன் சொல்ல பெரிதும் மகிழ்ந்தார். உன்னை காண வேண்டும் என்று மிகவும் ஆவல் கொண்டார். அவர் உடனே வந்திருந்த கைலாசமும் சம்பூர்ணமும் கூட மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். நீ ஒரு சங்கடமும் இன்றி ஊர் திரும்பியதை எண்ணி பூரித்து போன யாதவ பிரகாசர் உன்னை மீண்டும் பாடசாலைக்கு வரும்படி மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டார். சுவாமி, தாங்களும் முன்பே அடியேன் கல்வியை தொடர்வது மிகவும் முக்கியம் என்று சொன்னீர்கள். இருப்பினும் அடியேன் அவசியம் பாடசாலைக்கு மீண்டும் செல்லத்தான் வேண்டுமா சுவாமி? கோயிலில் இப்போது அடியேன் செய்யும் தீர்த்த கைங்கரியமே முழு திருப்தியாக இருக்கிறது. நீ தற்போது செய்யும் சேவை நிச்சயம் உன்னதமானதுதான் ராமானுஜா. ஆனால் கல்வியை போதிக்கும் ஆசானே நீ அவசியம் பாடசாலைக்கு வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கும் பொழுது அதை உதாசீனப்படுத்துவது அழகல்ல ராமானுஜா. நீ நாளை பாடசாலைக்கு போ. போதிக்கும் கல்வியை நன்கு கற்று அடுத்த நிலைக்கு உன்னை தயார்படுத்திக் கொள். தங்கள் உத்தரவு அதுவென்றால் அடியேன் நிச்சயம் பாடசாலைக்கு செல்கிறேன் சுவாமி. நல்லது ராமானுஜா, நீ உன் அகத்திற்கு செல். எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அனைத்தும் வரதனின் செயல் என்று நினைத்து நிம்மதியாக படுத்துறங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல விடியலாக அமையட்டும். தாசன் அடியேன் சென்று வருகிறேன் சுவாமி.